ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா, லாஸ்ட்டாக வந்து நம்ம ரோல்ஸ் தியரம் பார்த்தோம். டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸில் 2 கேசஸ் பார்த்து, அந்த 2 கேசஸில் ஹோமோஜீனியஸ் கேஸில் யூலர் தியரத்தை நம்ம டிஸ்கஸ் பண்ணி, அடுத்து ரோல்ஸ் தியரம் பார்த்து, இந்த வீடியோவில் வந்து நம்ம லெக்ரான்ஜிஸ் தியரம், அதாவது எப்படி சொல்லணும்னா லெக்ரான்ஜிஸ் ஈக்குவேஷன் அண்ட் இஸ் அப்ளிகேஷன், லெக்ரான்ஜிஸ் தியரத்துடைய அதோட ஸ்டேட்மெண்ட்டில் வரக்கூடிய ஈக்குவேஷன்ஸை வச்சு அதோட பயன்பாடுகள் எப்படி இருக்குங்கிறதும் இந்த வீடியோவில் வந்து நம்ம கிளியராக பார்க்க போகிறோம். அந்த லெக்ரான்ஜிஸ் மெத்தட் வந்து இன்ஜினியரிங்ஸில் பார்த்திங்கன்னா டிஸ்க்ரீட் மேத்தமெட்டிக்ஸில் நம்ம அதை யூஸ் பண்ணுவோம். அது மாதிரி டிஃபரன்ஷியல் இன்டெக்ரல் கால்குலஸ் டாப்பிக்லேயும் இந்த லெக்ரான்ஜிஸ் தியரம் யூஸ் பண்ணுவோம். அதே போல் பார்த்தீங்கன்னா நீங்கள் 12th லெக்ரான்ஜிஸ் தியரத்தை பற்றி படிச்சிருப்பீங்க. அந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் வச்சு கண்டுபிடிச்சிருப்போம். ஓகேவா? அந்த ஃப்ராக்ஷன் ஃபார்மில் வரும். ரைட். இப்போ இதில் அந்த ஈக்குவேஷன்ஸ் வந்து எப்படி அப்ளை ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா PQ ஸோ இந்த PP ப்ளஸ் QQ ஈக்குவல் டு ஆர்மாங்க. ஸ்மால் p, கேபிட்டல் P, ஸ்மால் q, இது மாதிரி லெட்டர்ஸ்லாம் நம்ம இதில் கேள்விப்படுவோம். ஸோ இந்த இண்டிபெண்ட் டிபெண்ட் வேரியபிள்லாம் என்ன, அதில் என்னென்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத நான் வந்து ஒரு வீடியோ நான் போட்டிருக்கிறேன். அண்ட் இஸ் த ஒன் ஆஃப் த ஃபார்ம் P capital P small p plus capital Q small q equal to R. PQRனா என்னென்னா ஃபங்க்ஷன் ஆஃப் x, y, z. ஓகேவா? ஸோ இதுதான் மொத்த லெக்ரான்ஜிஸோட ஈக்குவேஷன்ஸ். இதில் 2 கேஸ் இருக்குது. கேஸ் 1 எடுக்கிறோம். கேஸ் 1 எடுக்கும்போது யூவி மெத்தடில் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். ஸோ கேஸ் 2 வரும்போது நமக்கு U/V மெத்தட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் என்னென்னா சொல்ல நிறைய விஷயங்கள் இதில் சொல்லலாம். ஆனால் இதில் ஒரு சில விஷயங்களை மட்டும் நான் சொல்லிக்கிட்டேன். இஃப் இட் இஸ் நாட் பாசிபிள் டு செப்பரேட் வேரியபிள் தான், அதாவது dx b of x, y, z அண்ட் ஈக்குவல் டு ty டிவைடட் பை q of x, அதாவது q ஃபங்க்ஷன் அண்ட் ஆர் ஃபங்க்ஷன் தனித்தனியாக நம்ம வந்து செப்பரேட் பண்ணி பார்க்குறோம். ஆனால் இது வந்து இம்பாசிபிள், இப்படி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. இப்படி இப்போ 2 கேஸஸாக கொண்டு வரோம். அது எப்படி எடுக்கலாம்னா dx பை p ஈக்குவல் dy பை q ஆர் ty பை q dz பை r ஆர் dx பை b ஈக்குவல் dz பை r. ஸோ இப்படி சொல்லும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சர்ச் கேஸஸ் சால்வ் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், கெட் த சொல்யூஷன் அண்ட் தென் சப்ஸ்டிட்யூட் இன் த ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஓகே, இந்த கேஸ் 1 கேஸ் 2 எப்படி வித்தியாசப்படுது அப்படிங்கிறத நம்ம ஒரு எக்ஸாம்பிள் மூலமாக உங்களுக்கு ஈஸியாக நம்ம கொண்டு போகலாம். இப்போ எக்ஸாம்பிளில் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த டெரிவேஷன் இது. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம சூஸ் பண்ணுறோம். அந்த எக்ஸாம்பிளில் நம்ம என்ன எடுக்கணும்னா ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணி இந்த 2 ஃபார்மில் பார்த்து இதில் இன்டெக்ரலும் யூஸ் ஆகுது அண்ட் அட் த டைம் வந்து டிஃபரன்ஷியேஷனும் யூஸ் ஆகுது. ஸோ எடுத்து லாக் ஸோ ஃபைண்ட் த ஜென்ரல் சொல்யூஷன் xp plus yq equal to z. The auxiliary A in auxiliary equation dx by x dy by y dz by z. Taking the fraction dy by y equal to dz by z. We get integral எடுத்தோம்னா ஸோ log வரும். லாகில் நீங்கள் பார்த்தீங்கன்னா log dy by y சாரி log x equal to log z in log a. அப்போ இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணும்போது y by z equal to a கிடைக்கி. ஸோ இதை ஃபங்க்ஷன் ஃபார்மில் எழுதும்போது u of x, y, z equal to y by z equal to a. டேக் ஒரு அதை மறுபடியும் இதை டேக்கிங் இந்த ஃப்ராக்ஷன் ஃபார்மில் எடுத்து இன்டெக்ரல் பண்ணும்போது மறுபடியும் அது அப்படி இன்டர்சேஞ்ச் ஆகுது. ஸோ அதுக்கு ஜென்ரல் சொல்யூஷன் லாஸ்ட்டாக நம்ம என்ன கிடைக்குன்னா 0ன்னு கிடைக்கும். இதே தான் ஒரு நியூமரிக்கல் ப்ராப்ளம் எடுத்துன்னு நம்ம சால்வ் பண்ண போகிறோம். அதை அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.